என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே மறுபடியுமாக யோவான் 6:66 வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்மாற்றம், கவனமா இருப்போம். பின்மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மிக ஜாக்கிரதையாய் ஓடுவோம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பின்மாற்றத்துக்கு விளைவுகள் என்ன என்பதை பார்த்தோம். தவறான ஆசைகள் நமக்குள்ள பின்மாற்றத்தை கொண்டு வரும்னு தேமாவை குறித்து நேற்று தினத்தில் நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு இன்னொரு பின்மாற்றத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். ரூத் 1:15. அப்பொழுது அவள், ஏதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே போ, நீயும் உன் சகோதரியின் பிறகே போ. 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், ரூத்தும் ஓர்பாலும். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். நகோமி சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, நீயும் போய்விடு, நீயும் போய்விடு. 2 பேருமே புறப்பட்டு வராங்க. 2 பேருமே புறப்பட்டு பெத்லெகேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேருமே, அந்த மோவாபிய பெண்கள் ஆகிய அந்த 2 பேருமே மாமியை பற்றி கொண்டுதான் வந்தார்கள். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாதி வழியிலே நகோமியினுடைய அந்த அழுத்தம் ஓர்பாலை மறுபடியுமாக தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திருப்பியது. தேவனுடைய பிள்ளைகளே, ஓர்பால் போய்விட்டால் சில அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் எத்தனை பெரிய அழுத்தங்கள், பியர் ப்ரெஷர்ஸ், இது நிறைய பேர் லைஃப்பில், அதுவும் தேவனுக்காக ஓடுகிறவர்கள் வாழ்க்கையில் இதில் யாருமே விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் வரும். அவங்க நடக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் ஓஹோன்னு இருக்காங்க, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சில அழுத்தங்கள் வரும். காரணம், நம்ம எப்படியாகிலும் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்த்து விடக்கூடாது என்று பிசாசு இப்படிப்பட்ட கவனச்சிதறல்களை கொண்டு வருவான். பிசாசு நம்முடைய அந்த கண்களை குருட்டாக்கி விடுவான். ரூத்துக்கும் ஓர்பாலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ரூத்துக்கு இருந்த தூர பார்வை ஓர்பாலுக்குள் இல்லை. இந்த ஓர்பாலுக்குள்ளாக தூர பார்வை இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா தவறான கணிப்பு என்று சொல்லலாம். தவறான கணிப்பு. இந்த மோவாபிய இந்த இனத்துக்கு இருக்கிற ஒரு தவறான கணிப்பு என்று நான் சொல்வேன். எப்பவுமே இந்த மோவாபியர்களுக்கு இந்த தவறான கணிப்பு, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுட்டா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. தவறான கணிப்பு. ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து கொண்டாந்து அவனை சபிக்க வச்சா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. தவறான கணிப்பு. மாத்திரமல்ல, இந்த இனம் உருவானதற்கு காரணமாகிய லோத்தினுடைய 2 மகள்களை குறித்து நாம் படிக்கும்போது தவறான கணிப்பு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவங்க 2 பேரும் சொல்லிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 31ஆவது வசனம், 19:31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியில் ஒரு புருஷனும் இல்லை, பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. அவன் நினைச்சிட்டா எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் அழிஞ்சிரும். உன்னை காப்பாற்றின ஆண்டவர் உனக்காக ஒரு மாப்பிள்ளை வச்சிருப்பாருன்னு நீ புரியாம போயிட்ட. தவறான கணிப்பு. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்த ஆண்டவர் எங்க 2 பேரும் நீ விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதற்கு பதிலாக பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நமக்காக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அங்க புருஷர்கள் இல்லை, மாப்பிள்ளைகள் இல்லை, எல்லாரும் செத்துட்ட மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் உங்கள் கணிப்பை உலக பிரகாரமான காரியத்தோடு, உலக பிரகாரமான கண்களோடு பார்க்காதீர்கள். நிறைய பேர் நம்ம செய்யறது அதுதான். நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு, ஒரு ரூட் மேப்பை போட்டுட்டு இதுதான் ரூட் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் வச்சுக்கிற திட்டம் வேற. தவறான கணிப்பு என்னைக்குமே பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடும். இந்த மோவாபிய இனம், அம்மோனிய இனத்துக்கு காரணமாகி இந்த 2 பெண்கள், அவர்கள் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? இனி புருஷன் கிடைக்காது, அதனால எதையோ ஒன்று கல்யாணம் கட்டிட்டு போவோம், யாரோடையோ சேருவோம். அங்கே அந்த மாரல் எத்திக்ஸ் அவங்க இழந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த பின்மாற்றம் வருவதற்கு காரணம் ஏதோ ஒன்று நடக்கட்டும். கவனமா இருங்க. நீங்க எப்போதும் நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயந்த ஒரு மாப்பிள்ளை, ஒரு பெண் வரும் வரைக்கும் காத்திருப்பது தவறில்லை. ஏதோ ஒன்று, எப்படியோ ஒன்று, என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தா போதும், அப்படி அல்ல. ஏதோ ஒரு பிஸ்னஸ் எப்படி நடந்தா என்ன, எனக்கு பணம் வந்தா போதும், அப்படி அல்ல. ஏதோ ஒரு ஊழியம் எப்படி நடந்தா என்ன, தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும். ஏதோ ஒரு படிப்பு, தேவ சித்தம். தவறான கணிப்பு, இதை படித்தா எனக்கு வேலை கிடைக்காது, இதை படித்தா எனக்கு எதிர்காலம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். யார் சொன்னது? தவறான கணிப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. பின்மாற்றத்துக்கு காரணம் தவறான கணிப்புகள். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம செய்யறோம். தவறான கணிப்புகள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓர்பாலுக்குள்ள தவறான கணிப்பு. இதுக்கு மேல போய் அங்க போய் யார் எனக்கு மாப்பிள்ளை கொடுப்பா, இப்படியே விதவையா என் மாமியோடு வாழ்றதை விட என் பின்னால போயிட்டு என் ஃபேமிலியோட நான் வாழ்ந்துட்டு போறேன்,
இங்கே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அதோடு அவளுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனால் 10 தலைமுறை ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட இந்த மோவாபிய அம்மோனிய இனத்திலே வந்த இந்த ரூத் ஆகிய இந்த மோவாபிய பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலில் சேர்க்கப்பட்டாள். ஏன்னா அவளுக்குள் இருந்த தூர பார்வை, தவறான கணிப்பு தூர பார்வையை நம்மை விட்டு அகற்றிவிடும். தவறான கணிப்பு தூர பார்வையிலிருந்து நம்மை விலக்கிவிடும். தவறான கணிப்பு தூர பார்வையை அடையாதபடிக்கு நம்மை குருட்டாக்கிவிடும். ஜாக்கிரதையா இருப்போம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 15, 16 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானியுங்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பார்வை அல்ல, நம் பார்வையில் அல்ல. தவறான கணிப்பு நமக்குள் பின்மாற்றத்தை கொண்டு வரும். அதோடு கூட அந்த ஓர்பால் போய்விட்டால், இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எங்கே போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, உம்மை வைத்து எதையும் பார்க்க, மூலமாக எதையும் பார்க்க, ஆண்டவரே உம்மை கொண்டே எதையும் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கலாமா? தேவன் நம்முடைய பார்வையை கூர்மைப்படுத்தட்டும். சரியானதை சரியான விதத்திலே பார்க்க, ஆவிக்குரிய அந்த ரீதியிலே பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் ஆண்டவரே தவறான கணிப்பினாலே ஆண்டவரே எங்களுடைய தூர பார்வையை நாங்கள் இழந்து விடாதபடி கவனமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அன்று எங்களுக்குள் அந்த பின்மாற்றத்தின் ஆவி வந்து விடாமல் ஜாக்கிரதையாய் ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15, 16 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15, 16 வசனங்கள். God bless you.